குறைஞ்சபட்சம் குறிப்பாக இளநிலை அதிகாரிகள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது மிக முக்கியமான வரல. ஏன் சொல்ல வரேன்னாக்க, இன்னைக்கு அண்ணாமலை ஒன்றை புலந்துகிட்டு இருக்கிறார், ஒரு பெரிய காமெடி செய்திருக்கிறார். என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல, கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க, நீயே கனடா பேசியிருக்க, நானும் எனது மனைவியும் எல்லாமே ரிசர்வேஷன் அறிவை புரிந்தவர்கள், ரிசர்வேஷனுடைய அந்த சமூக கொள்கை புரிந்தவர்கள். நாங்கள் அதனுடையத்தான் படித்து முன்னேறணும் சொல்றோம். I think I am a beneficiary of the reservation. நாங்க எல்லாருமே reservation beneficiary. So reservation beneficiary நான் கீழ இருந்து நாங்க எல்லாம் அதை பார்த்திருப்போம். How it changes a person's life. பாஜக இடஒதுக்கீடுக்கு எதிரான விஷயம் சொல்லு, 27% ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது சொல்லு. சொல்லு, தெம்பு இருந்தா, பிராணி இருந்தா, அரசியல் நாணயம் இருந்தா, நேர்மை இருந்தா சொல்லு. அண்ணாமலை சௌமியா அன்புமணி பாத்தீங்கன்னா அவங்க பேரம்பேத்தி எடுத்தவங்க, பேரம்பேத்தி எடுத்து அதெல்லாம் வரலாம். பேத்திக்கு கல்யாணம் ஒரு போட போட்டுட்டேன். அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க, சௌமியா ராமதாஸ் அன்புமணி அக்கா, அதன் பிறகு அரசியல் பண்ணும். இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசியல் KN நேரு பையனையும் வணக்கம். இது சொல் புதிது, நான் உங்கள் 2024 தேர்தல் எவ்வளவு முக்கியம் என்பது நடந்த விஷயம். ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலை தந்த, இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டு பதை தந்தது தமிழ்நாடு தான் என்றால் அது மிக நண்பர்களே. கிட்டத்தட்ட நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே அதற்கான புரட்சி விதை விதைக்கப்பட்டது. அதாவது இடஒதுக்கீடு என்றால் திரும்ப திரும்ப தமிழ்நாடு ஒன்றுதான் அதிரடியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது சலுகை அல்ல, உரிமை. அதை உணர்ந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர். அரசியல் சட்டத்தில் ஒடுக்கப்பட்டதற்கான அந்த பிரதிநிதித்துவத்தை, அந்த இடஒதுக்கீட்டை, உரிமையை நிலைநாட்டினார். அதற்கடுத்து ஓபிசி மக்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்யப்படவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக 4 காரணங்களில் தனது அமைச்சர் பதவியை பதவியிட 4 காரணங்களில் ஒன்று ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அண்ணல் அம்பேத்கர் ராஜினாமா செய்வது கடந்த கால வரலாறு. இந்த இடஒதுக்கீட்டுக்கு நேர் எதிரான கட்சி எது என்றால் அது பாஜக. பாஜக என்றால் அது பார்ப்பனருக்குரிய கட்சி, பார்ப்பன ஜனதா கட்சி என்று சொன்னால் அது மிக நண்பர்களே, அதுதான் 100% உண்மை. அரசியலில் நுனிப்புல இருந்து கூட அதை அறிவார்கள். ஆக இதை ஈஸியா அதுக்கு நல்ல வரலாற்று உதாரணம் என்னன்னா, மண்டல் கமிஷனுடைய அந்த பரிந்துரையை ஏற்று அதை நடைமுறைப்படுத்தும் போது ஓபிசி மக்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது அதற்கு நேர் எதிராக நின்ற கட்சி எதுனா அது பாஜக. அதற்காக தீக்குளித்த கட்சி பாஜக. அதற்காக ரத யாத்திரை நாடு முழுக்க சென்று கலவர பூமியாக மாற்றியது யார் என்றால் பாஜக. ஆக இதை இன்னும் சொல்ல போனா, இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை முதலில் சட்டமாக்குகிற பொழுது அதற்கு நேரெதிராக பொருளாதார ரீதியாகத்தான் குறிப்பாக இடஒதுக்கீடு கொண்டு வரும் என்று சொல்லி போராடியவர்கள், குழப்பியவர்கள் யார் என்றால் இந்த பார்ப்பனர்கள். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அதை தெளிவாக சொன்னால் அது அளவுகோல் அல்ல, பொருளாதாரம் என்பது அளவுகோல் அல்ல என்பதை மிக தெளிவாக வரையறுத்தார். அதன் விளைவாகத்தான் இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தரமாக்கப்படுகிறது. ஓபிசி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் பிறகுதான் வருகிறது, 90களுக்கு பிறகு. ஆக இந்த இடஒதுக்கீடு என்பதை புரியாத பதர்கள், தெரியாத முட்டாள்கள், அரசியல் அறிவியல்கள் தான் அதற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு ஜாதியே வேணாங்கிறீங்க, ஜாதி ஒழிக்கணும்ன்றீங்க, அப்புறம் ஜாதி சர்டிபிகேட் எதுக்குன்னு சில கூமுட்டைகள், சிந்தனை மலடுகள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டால் இந்த ஜாதி என்கிற விஷயத்தை ஆயுதமாக எப்பொழுது பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது சர்டிபிகேட் மட்டும்தான், சான்றிதழ் மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் 2000 ஆண்டு காலமாக சாதியின் பெயரை சொல்லித்தான் இந்த பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி சிறுபான்மை மக்களை ஒடுக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வியை மறுத்திருக்கிறார்கள். அதனால் அதன் பெயரிலேயே நாம் முன்னுரிமை வழங்குவதற்காகத்தான், முன்னுரிமை தர வேண்டும் என்பதற்காகத்தான் பொருளாதார அளவுகளை தாண்டி சாதி ரீதியாக அந்த அளவுகளை தீர்மானித்தார்கள் நமது சமூக நீதி முன்னோடிகள், குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்றவர்கள். அதை புரியாத மக்குகள், கூமுட்டைகள், அரசியல் அறிவியல்கள், சிந்தனை மலடுகள் தான் எதற்காக அந்த சர்டிபிகேட்ல சாதி பேர் போடுங்கிறத தெரியாம தர்றாங்க. இந்த சர்டிபிகேட் போடுவது சமூக நீதிக்காக, அதாவது எந்த சாதியை காட்டி படிக்க விடாமல் தடுத்தார்களோ அதே சாதியை காட்டி நீ வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் சாதியை சர்டிபிகேட்டில் குறிப்பிடுகிறார்கள். சாதி சான்றிதழ கூட வரையறுக்கப்படும் என்பதை தயவு செய்து குறைஞ்சபட்சம் குறிப்பாக இளநிலை அதிகாரிகள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது மிக முக்கியமான வரல. ஏன் சொல்ல வரேன்னாக்க, இன்னைக்கு அண்ணாமலை ஒன்றை புலந்துகிட்டு இருக்கிறார், ஒரு பெரிய காமெடி செய்திருக்கிறார். என்னன்னா,
இடஒதுக்கீட்டு நான் வந்து கோட்டாவில் வரவில்லை, நானும் கோட்டாவில் வரவில்லை, எனது மனைவியும் கோட்டாவில் வரவில்லை அப்படி என்று பிதற்றி இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், நீ உண்மையை சொல்லு பொய்யை சொல்லு, எதா இருந்தாலும் நிலையான இதுதான் என்னோட கொள்கைன்னு சொல்றது ஒரு திராணி இருக்கு அந்த சமூக மொழியில. தமிழ்நாட்டுல ஒண்ணு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிக்கணும் அல்லது இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா நிக்கணும். அப்படி இல்லாம அந்த ரெண்டும் கட்டான தவறு வச்சிருக்கல. இது எதுக்கு அண்ணாமலை அசிங்கமா இல்லையா உனக்கு? நான் என்ன சொல்றேன், எதுவாக இருந்தாலும் தெளிவாக இரு. ஏன் இப்படி பிதற்ற? ஏன்றா சங்கி கட்சியில பாஜக கட்சியில இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சியில அப்படி குழப்பத்தான் வரும். ஏனென்றால் இதே நபர் ஓபிசிக்கு ஆதரவாக சமூக நீதி பேசக்கூடிய அண்ணாமலை பல நேரங்களில் பேசியிருக்காரு. சமூக நீதி முக்கியம், அதுக்கு பெரியாரும் கூட விமர்சிக்காம பெரியாரும் எனக்கு முக்கியம், அவர் சமூக நீதி காத்தவர். சமூக நீதியின் அடிநாதம் எது? இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு அடிநாதம் எது? அது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் முன்னேற்றத்துக்கான மிக முக்கியமான ஆயுதம் அது. அதை இன்னைக்கு போறவங்க அவர் என்ன சொன்னாருனாக்க, நாங்க இடஒதுக்கீட்டிலே வரல, நான் கோட்டாவே பயன்படுத்தல அப்படின்னு இன்னைக்கு டெண்டிங்கு பிஜேபியோட ஊதுகுரலாக பேசுகிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க நீயே கடால பேசுங்க, நானும் எனது மனைவியும் எல்லாமே ரிசர்வேஷன் அறிவை புரிந்தவர்கள், ரிசர்வேஷனுடைய அந்த சமூக நீதி கொள்கை புரிந்தவர்கள், நாங்கள் அதை விடையாத்தான் படித்து முன்னேறணும்னு சொல்றேன். எது சொல்லு, என்ன சொல்ல வர்றேன், எது உண்மை, எதாவது ஒரு நிலைப்பாடு சொல்லக்கூடாது. அதாவது அரசியல் புரிதல், ரிசர்வேஷனுடைய மிக உண்மையான நோக்கம் புரியாமல் பதறுகிறாயா அல்லது சங்கியாகி விட்டதாலேயே பாஜகவுக்கு கூஜாத்துக்கு போதாலேயே பதறுகிறாயா? உண்மையை சொல்லு. எதா இருந்தாலும் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக கராராக பேசி பழக அண்ணாமலை. இன்னுமா நீ அந்த அதிகார தோரணை இருக்க, நீ போலீஸா வேணா நீ வந்து ஒரு குறிப்பிட்ட கும்பலை விரட்டலாம், ஆனால் இங்கு மக்கள் ஒரு பெரிய ஜனத்திரள், குறிப்பாக இந்தியாவுக்கு பாடம் எடுத்த சமூக நீதி பண்ணுது. அப்ப அங்க பேசும்போது ஒன்று இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தெளிவாக பேசணும் அல்லது அதுக்கு ஆதரவாக பேசணும். ரெண்டும் கட்டானா கசாப்பு கடையில் மாட்டிக்கொண்ட ஆட்டுக்குட்டி மாதிரி கதறக்கூடாது, கத்தக்கூடாது. உண்மையை சொல்ல நம்மள. அப்ப சொல்றவங்க வக்கு இல்ல, தெம்பு இல்ல, உள்ள ஒன்று புற ஒன்று பேச வேண்டி இருக்கிறது. அது பாஜகவில் இருப்பதால், சங்கியாக மாறிவிட்டதால், பார்ப்பனரின் சொம்பாக மாறிவிட்டதால் நீ அப்படித்தான் பேச வேண்டி வரும். வேற வழி. ஆக அம்பலப்பட்டிருக்கிறார் அந்த அண்ணாமலை அவர்கள். இடஒதுக்கீடு என்பது ஒன்று, நீ இப்ப பேசி பாரு, ஒன்று இடஒதுக்கீடு எதிராக போயிருக்கு, எப்படி பேசணும், இடஒதுக்கீடுலாம் வந்து நல்ல கிடையாது, தகுதி போச்சு, திறமை போச்சு அப்படின்னு பேசு. பாஜக இடஒதுக்கீடுக்கு எதிரான விஷயம் சொல்லு. 27% ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது சொல்லு. சொல்லு. தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, அரசியல் நாணயம் இருந்தா, நேர்மை இருந்தா சொல்லு அண்ணாமலை. அப்படி இல்ல, அந்த பக்கம் இருக்கு, இடஒதுக்கீடுக்கு ஆதரவு இல்லை அல்லது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான இல்லை. அதெல்லாம் ரெண்டு கூட நம்ம இப்படி குழப்புறது. முதல்ல நாங்க அதன் வழியாக வந்தோம்ன்றது ஒரு உண்மையை சொல்றது. இப்ப பிஜேபி சங்கியோட அழுத்தத்துக்காக நான் கோட்டாலே வரலன்னு சொல்றது. எதுக்கு இந்த பொழப்பு அண்ணாமலை? யோசிக்க வேண்டாமா? சரியா சொல்ல வேணும்னா சமூக நீதி மண்ணில் இடஒதுக்கீட்டை தூக்கி பிடித்து கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீடு உள்ளது இந்தியாவிலே தமிழ்நாடு தான். சரியா? அந்த மண்ணுல தைரியமா சொல்லு, இடஒதுக்கீடு ஓபிசி மக்கள் கொடுக்க முடியாது, எஸ்சி மக்களுக்கு கொடுக்க கூடாது, இதை ஒழிக்க வேண்டும், அதுதான் பிஜேபி பிரதான கொள்கை சொல்லிட்டு தேர்தல் காலத்துக்கு வா, மக்கள்கிட்ட போய் பேசு. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் அத்தனை பேர் இந்துக்கள் தானே, அந்த இந்துக்கள்கிட்ட பேசு. நமக்கு இடஒதுக்கீடுலாம் வேணாம், உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, ஆனதை பார் அப்படி சொல்ல வேண்டியதானே. சங்கிகளின் குரலாய் பார்ப்பனின் குரலாய் அப்படி நேரம் சொல்ல வேண்டியதானே. ஏன் சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியலன்னா, சமூக நீதியின் அடிநாதம் பெரியார் செய்த புரட்சியின் விளைவு சமூக நீதிங்கிறது. சரியா? அதை இங்க பேசுன்னா இந்த நோட்டாவுக்கு கூட ஓட்டு நாளைக்கு வாங்க முடியும். சரியா? அதனால எங்க எப்படி பேசணும்னு அப்படி பேசு. வட இந்தியாவா உன் பாட்டில் ஏதாவது உழைட்டு போறதுக்கு இங்கதான் எடுத்தோடனே இணையதள கிங்குகளை எங்க அடிக்கான், தமிழ்நாடு அடிக்கான். நீ எடுத்து கொஞ்ச நேரம் கூட நீ போய் பேசி, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள நீ அந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பேசுற விஷயம் தூக்கி போட்டேன். இப்ப இந்த மூஞ்சி எங்க வச்சுக்க போற? தமிழர்கள் நீ சாதனை வச்சுக்கிட்டு இருக்கியா? தமிழர்கள் வந்து சமூக நீதிக்காக, முற்போக்குக்காக, இன்னும் சொல்ல போனால் இந்த ஜீன்கள் மரபுகளையே வந்து தமிழனுக்கு வந்து பார்ப்பன எதிர்ப்பு, வட இந்திய எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு ஊறி போய் இருக்கிறது. அதை சும்மா கொளுத்து போட்டவரான் தந்தை பெரியார் அவர்கள். சரியா? இங்க வந்து உன் ஜம்பம் பலிக்காத ராஜா, உன் கத்தல், உன் நாட்டுக்குட்டியின் கத்தல் ஒருபோது சிங்கத்துக்கு உருமலாகாது. இது சமூக நீதி மண், அதை முதலில் புரிந்து கொள். அதை விட்டு ஓவரா பேசி பில்டப் பண்ணி மாட்டிக்கிட்டு அசிங்கப்படாதான் நம்மள. இதெல்லாம் உனக்கு அழகல்ல, ஒரு அதிகாரிக்கு அழகல்ல. சரியா? இது அரசியல்வாதிக்கு அசிங்கம். முதல்ல டேட்டாவை தெரிஞ்சுட்டு உண்மையை பேசு. ஒரே டிக்ளர், நான் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறேன், இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கேன்னு சொல்லு. அப்புறம் ஏன் எங்க மோடியே உண்மையான சமூக நீதிக்காரனை ஏன்னா கிளைம் பண்றீங்க? வெக்கம் இல்லையா உங்களுக்கு?
சமூக நீதி அடியாளம் இடஒதுக்கீடு தானே. அப்புறம் மோடி தான் சமூக நீதி காவலர், நாங்க எலும்புருவனை அமைச்சர் ஆகிட்டோம், முர்மு ஜனாதிபதி ஆகிட்டோம், நாங்க உண்மையான சமூக நீதி. ஏன் பேசுற சமூக நீதி? ஏன் பேசுற சமூக நீதி? பேசினா இடஒதுக்கீட்டோட அருமையை பேசணும், அதோட உரிமையை பேசணும். அதை விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு 2 கால் வைக்கிற வேலையை ஆட்டுக்குட்டி அண்ணாமலையால் விட்டு தள்ள வேண்டும். இந்த மாதிரி பொய் பிரட்டு அரசியல் நாணயம் இல்லாத பேச்சுக்களை பேசாமல் இருந்தால் உனக்கு நல்லது. அல்லது சங்கிகளுக்கு என்ன நிலைமையோ பார்ப்பனர்களுக்கு என்ன நிலைமையோ அதுதான் உனக்கு நிகழும். முக்கியமா இன்னொரு வாரிசு அரசியலை பத்தி வேற போற போக்குல பேசுறேன். அன்புமணி சௌமியா அன்புமணி பாத்தீங்கன்னா அவங்க பேரம்பேத்தி எடுத்தவங்க. பேரம்பேத்தி எடுத்து அதெல்லாம் வரலாம். பேத்திக்கு கல்யாணம் ஆகி ஒரு போட போட்டுவிட்டேன். அது பக்கத்துல இருக்கிற வானதி பதவுது, என்னடா இவன் பாட்டு எடுத்தே வளரான்னு சொல்லி அங்க ஒரு பார்வை பாத்துக்கிறேன். என்னக்கா அப்படின்னு. ஏன் உண்மை தெரிஞ்சா பேசு. வாரிசு அரசியலுக்கு உண்மையா இருந்தா உண்மையா பேசு. அது எந்த கட்சி இருந்தாலும் பண்ணணும்ல. சரிப்பா, அப்ப உன் பாயிண்ட்டுக்கு வருவோம். அமித்ஷா மகன் யாரு இன்னைக்கு? ஜெய்ஷா. அவளுக்கு பேரம்பேத்தி எடுத்துட்டான் சொல்லு. அந்த ஆள் பேரம்பேத்தி எடுத்துட்டானா அரசியல் வாரிசை பின்பற்றலாமா? என்ன சொல்ல வர? ஒண்ணு அரசியல் வாரிசுக்கு எதிரானது, அல்லது தான் கட்சியில் நடந்தா கூட கூட்டணி வச்சிருந்தா கூட அதுவும் தவறுதான் சொல்லு. அந்த யோக்கியதை, அந்த அறிவு நாணயம், அந்த அரசியல் நேர்மை இல்லையா நம்மள்கிட்ட? கூட்டணி சேர்ந்துட்டதுனாலே போட்டு இப்படி செஞ்சு அடிக்கலாமா என்ன? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் வேற. ராமதாஸ் என்னவோ தெரிஞ்சு அவர் பழக்கப்பட்டு என்னமா தெரியல, கூட்டணி சேர்ந்தா கூட கூட்டணி சேர்ந்துட்டுங்கிற கொஞ்சம் கூட பிறங்கி இல்லாம ராமதாஸ் விவசாயிகள் கேட்கக்கூடிய ஆதார விலை அவசியம் அறிவிக்க வேண்டும். அது மத்திய அரசின் கடமை. லூசு, எங்க போய் பேசிட்டு இருக்க? அதை கொடுக்கவே மாட்டாங்க. 800 விவசாயிக்கு மேல அங்க கொத்து கொத்தா கொண்டாடுங்க, இப்பயும் போராடிட்டு இருக்காங்க. அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற கட்சியில போய்கிட்டு கொடுக்க வேண்டும்னா எவன் கொடுப்பேன்? எங்க போய் எதை பேச விவசாயம் இல்லையா? அதுதான் பதவிக்காகவும் அன்புமணிக்காகவும் விலை போயிட்டீங்க. அப்புறம் நான் அங்க போய் எதை பேசுறது? இதுல இன்னொன்னு பேசுறேன். மத்திய அரசுக்குள்ள எல்லா அதிகாரம் குவிக்கப்பட்டது, மாநில அரசுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. என்னதே அன்புமணி வயசாகி போச்சுனாலும் மூளை சுத்தமா கலந்து வச்சா. அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியமானது. சாதிவாரி கணக்கெடுப்ப எடுக்க மாட்டேங்கிறார் மோடி. அன்புமணி ராமதாஸ் பாமக முக்கியமான கொள்கையே சாதிவாரி கணக்கெடுப்பு தான். ஆனா எடுக்க மாட்டேன்னு சொல்ற போய் கூட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அசிங்கம். எது வாரிசு அரசியல்? வாரிசு அரசியல் என்பது முதலாளித்துவ கட்சிகள் இந்திய நிலத்தை பொறுத்தளவுல, இந்திய அரசு சூழலை பொறுத்தவரை தவிர்க்க முடியாது ஒன்று. அரசியல் வாரிசாக இருப்பதனாலேயே யாரும் அரசியல் நீடிக்க முடியாது. அதுக்காக தகுதி வேண்டும். அப்படியான தகுதிகளை கொள்கை அரசியல் வாரிசுகளாக உருவாகினால் அதுல என்ன தவறு இருக்க முடியும்? அது தவறு யாரு வேணாலும் அரசியல் பெறலாமே. இதுல இருக்க ஒரு குழப்பம். ஆக பிஜேபிக்கு ஒரு வாரிசு அரசியல், திமுகவுக்கு ஒரு வாரிசு அரசியல், அதிமுகவுக்கு வாரிசு அரசியல் ராஜா ஆட்டுக்குட்டி அண்ணாமலைகள் நிலைப்பாட்டு தெளிவா இருங்க. ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. எல்லாத்தையும் போட்டு குழப்படிக்க கூடாது. அண்ணாமலை இது போல அசிங்கப்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லது அரசியலில் அண்ணாமலை அனாதையாக வழியே கிடையாது. ஏனென்றால் இது ஒரு முற்போக்கு மண், இது ஒரு சமூக நீதி மண். இந்தியாவுக்கு பாடம் எடுத்த மண்ணுங்கிறத மறந்த வேண்டாம். இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக வளர்ச்சி பெற்ற மண், இதை மறந்த வேண்டாம். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் பிறற்றலை, அதன் கத்தலை தொடர்ந்து தோல்விப்போம். நன்றி.